கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். இந்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் முதலாவதாக இந்த பூமியிலே மனுஷ ரூபமாக வந்தார். அதுவும் அவர் வருவதற்கு சுமார் 400 வருடங்களுக்கு முன்பதாகவே அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தாமே திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஒரு நாளும் அது பொய்யாகாது. நிச்சயமாகவே அவர் வருவார். அவர் எப்படி வருவாராம்? மேகங்களுடனே வருவார். கண்கள் யாவும் அவரை காணும். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படையான ஒரு வருகையிலே வரும் பொழுது எல்லா கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்க்கும் பொழுது புலம்புவார்கள். ஏன் புலம்புவார்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவைக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர்கள் நடக்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. தங்களுக்கு இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்தி கொண்டிருந்தார்கள். அதுதான் காரணம். நோவாவின் காலத்திலும் அப்படிதான். நோவா எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் ஒருவரும் கேட்கவில்லை. வெள்ளம் வந்த பிறகு நோவாவால் கூட காப்பாற்ற முடியவில்லை. அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் வருவார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் புலம்புகிறவர்களாக அல்ல, நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய மத்தேயு மூலமாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரன் வருவார், மேகங்கள் மேல் வருவார், மகிமையோடு வருவார், வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும் காண்பார்கள், கண்டு புலம்புவார்கள் என்று. அதே தான் பரிசுத்த யோவான் சீஷனும் அங்கே வெளிப்படுத்தலில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் அடுத்த வசனம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அவருடைய தூதர்கள் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறு முனை வரைக்கும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். நீங்களும் நானும் இந்த கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டத்திலே நாம் காணப்பட வேண்டும். அதற்காக இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய இரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுகப்படும் பொழுது இரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும். நிச்சயமாகவே அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த செய்தியை நீர் எங்களோடு பேசிட்டு இருக்கீங்கப்பா, நன்றி. நீர் வருகிற நாளிலே நாங்கள் புலம்புகிறவர்களாக அல்ல, நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டத்தில் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.